கோவை கவுண்டம்பாளையத்தில் 13 அடுக்குமாடி வீடுகளில் கொள்ளையடித்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 கொள்ளையர்களை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கோவை போலீஸ் கமிஷனர் விளக்கமளித்தார். கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கண்ணக்களவு வழக்குகள், ஹவுஸ் பிரேக்கிங் பை டே, அந்த சம்பவம் தொடர்பாக 12 முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது. ஸோ அதில் நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்சஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது. அவங்க ஒரு பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாவும், குனிமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாவும் நமக்கு தகவல் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெற்றிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க அங்கே போகும்போது அவங்க அந்த குற்றவாளிகள் போலீசாரை தாக்க முற்பட்டதால், அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க 3 பேரையும் பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க 3 பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேரோட பெயர் இர்ஃபான், ஆப்பூர், மஜித்புரா, உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர். கல்லு ஆரிஃப், அவரும் மொஹாலு கஜிவாலா, உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர். 3வது ஆள் ஆசிஃப், ஜில்லா காசிப்பூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க. ஸோ இவங்க ஒரு கடந்த டிசம்பர் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு வீடு தங்கி இருந்து ஒரு 12 பேர் அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ் அவங்க கூட இவங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்கே தங்கியிருக்காங்க. இந்த 3 குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ 3 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிஷனில் இருக்காங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது 42 பவுன், 34 கிராம் கவரிங் நகைகள் அதிலே இருந்தது. வெள்ளி ஐட்டம் 500 கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 500 கிராமும் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது. அதுபோக கேஷ் 1.5 லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு. அவங்க மேபி எக்ஸ் அஃபெண்டராக இருக்கலாம். ஸோ நம்ம அவங்க கைரேகைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும். ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ், இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க. ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ளே போய் எந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. பவாரியா கேங்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்போ ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் ஒன்றும் தெரியல. நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும்.